ரெஹோபோத் ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளின் வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் செய்தியின் தலைப்பு, இதுவரை நடத்திய தேவன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது ஏலி என்று ஒரு பெரிய ஆசாரியர் இருந்தார். இஸ்ரவேல் நாட்டில் அந்த ஆலயத்தில் அவர் இருந்து கொண்டிருந்தார். ரொம்ப வயசானவர், அவர் கண்ணு தெரியல, ரொம்ப பலவீனமான சூழ்நிலையில் அவர் இருந்தாலும் கூட அவருடைய பிள்ளைங்கள்லாம் அவரை போல ஒரு கடவுள் பக்தியில இல்லாம வழி விலகி பாவ வாழ்க்கையில இருந்து கொண்டிருந்தாங்க. இதை பார்த்து ஜனங்களும் பாவ வாழ்க்கையில இருந்து கொண்டிருந்தாங்க. இதனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய எதிராளியா இருக்கின்ற பெலிஸ்திய நாட்டினர் இடத்துல தோல்வியுற்று அவங்க பயந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு அருமையாய் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை உருவாக்குகின்றார். அவர் அந்த இடத்துல ஏலியினுடைய இடத்துல அவர் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயமாய் இருக்கின்றது. அவங்க இந்த பெலிஸ்தியரை முறியடித்து அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக சாமுவேலோடு கூட இருந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடும் இருந்தார். இதன் நிமித்தம் அவர் ஒரு கல்லை நடுறாரு. அந்த கல்லுக்கு பேர் தான் எபினேசர் என்று பெயரிடுகின்றார். அது ஸ்டோன் ஆஃப் ஹெல்ப் என்று கூறப்பட்டுள்ளது. தேவன் நமக்கு உதவி செய்வார் என்பதுதான் அதற்கு அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கின்றவராய் இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்கின்றவராய் இருக்கின்றார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இவ்வாறு கூறுகின்றது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவர் இடத்துல சமாதானம் இருக்கு, அவரிடத்துல சந்தோஷம் இருக்கு. இது நிமித்தம் நாம் நம்முடைய உபத்திரவங்களிலிருந்து அவர் நம்மை மீட்டெடுக்கின்றார், நம்மை திடன் கொள்ளும்படி செய்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். நாம் 3 காரியங்கள் இந்த நாளில் பார்க்க இருக்கின்றோம். இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக முதலாவது நன்றி சொல்ல வேண்டும் என்று பார்க்கலாம். இதுவரை நடத்திய தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம் வாழ்வுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் கூட தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு அது மகிழ்ச்சியா இருக்கும். அப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கே உள்ள அந்த மகிழ்ச்சி வரும் பொழுது ஆண்டவருக்கு ஒவ்வொரு காரியத்திலும் நாம் நன்றி சொல்லும் பொழுது நிச்சயமாகவே பரலோகத்தின் தேவன் சந்தோஷப்படுவார். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார் என்று கூறப்பட்டுள்ளது. தேவனை நாம் துதிக்க வேண்டும். அதோடு கூட அவரை துதிக்கும் பொழுது அவரை நாம் தொழுது கொள்கின்றோம். முதலாவது துதிக்கின்றோம், அவரை தொழுது கொள்கின்றோம், அவரை சந்தோஷப்படுத்துறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில தேவன் பாத்தீங்கன்னா மகத்துவமான காரியங்களை அனுதினமும் செய்கின்றார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் ஆண்டவர் செய்கின்றார். ஏசாயா 12:1 கர்த்தாவே உம்மை துதிப்பேன்னு சொல்கின்றோம். அவரை நம்ம துதிக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அவருடைய கிருபை நம்மை தாங்குகின்றது. அதோடு கூட அவருடைய வழிநடத்தல் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் இருந்து நம்மை வெற்றி பெற செய்கின்றது. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கின்றது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது அவர் நல்லவராய் இருக்கின்றார். அவருடைய கிருபை என்னாலும் நம்மை சூழ்ந்திருக்கின்றது. அவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கின்றது. சங்கீதம் 118:24ஆம் வசனம் சொல்கின்றது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உண்டு பண்ணின நாள். அதனால ஒவ்வொரு நாளும் அதுல நம்ம களி கூர்ந்து மகிழ்ந்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் அவரே நமக்கு கிருபையா பரலோகத்திலிருந்து தந்து சந்திக்கின்றார். அவருக்குள்ளாக மகிழ வேண்டும். எப்படி என்றால் நம்முடைய பாவ வாழ்க்கையை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து விட்டு நாம்
அவருடைய இரத்தத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால, கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தின் மூலமாக நாம் கழுவப்பட்டு நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு எந்நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி செய்வார். உலகத்தின் சந்தோஷத்துல நாம் மகிழ்ந்திருக்க முடியாது, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்காது. ஆண்டவருக்குள் மகிழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியின் வாழ்வாய், அதோடு கூட சாட்சியுள்ள வாழ்வாய் இருக்கும். 2 கொரிந்தியர் 9:15 சொல்கின்றது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறப்பட்டுள்ளது. தேவன் அருளிய ஒவ்வொரு ஈவுகள் பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம கிடைக்கிறது எல்லாமே அவருடைய ஈவு தான். ஒருவேளை வேலைகளா இருக்கலாம், படிக்கின்ற நாட்களில் ஞானமா இருக்கலாம், தேவன் எல்லாவற்றையும் ஈவாய் தருகின்றார். பிசினஸ் செஞ்சா அதுக்கு வேண்டிய பொருளாதாரம், அதுக்கு ஏற்ற வழிவாசல்கள் எல்லாவற்றையும் தேவன் ஈவாய் தருகின்றார். அப்படி அவர் தருகின்ற ஈவை ஒவ்வொரு நாளும் துதித்து நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே இம்மட்டும் நம்மோடு கூட இருந்த தேவன் அடுத்த நிலையிலும் அடுத்த எதிர்காலங்களிலும் நம்மை இனிமேலும் தொடர்ந்து நடத்துவார். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். வேதத்துல பல சம்பவங்கள் இருக்கின்றது. அதுல சில குறிப்பிட்ட சம்பவங்களை பார்க்கும் பொழுது மீரியாம் குறித்து கூறப்பட்டுள்ளது. அவங்க பாத்தீங்கன்னா மோசேயோட சகோதரி. அவங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளாக பிரவேசிக்கிறாங்க. அப்படி பிரவேசிக்கும் பொழுது மீரியாம் என்ன பண்றாங்கன்னா தம்புரத்தோட அதை வாசிச்சு ஆண்டவரை துதிக்கிறாங்க. யாத்ராம் 15:20-21 கூறப்பட்டுள்ளது. அதுபோல அன்னாள் பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் இருக்கிறது, ஏலி இருந்த அந்த ஆலயத்துல ஜெபிக்கிறாங்க. சாமுவேல் என்ற அருமையான தீர்க்கதரிசியை தேவன் குழந்தையாய் தருகின்றார். அப்படி அவங்க கிடைத்தது நிமித்தம் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில அவங்க துதிக்கிறாங்க. அந்த வசனங்களை பார்ப்போம் என்றால் 1 சாமுவேல் 2 கூறப்பட்டுள்ளது. தாவீதுடைய வாழ்க்கையில அநேக வெற்றிகளை பெற்றார். பெலிஸ்தர்களை அவர் வீழ்த்திய பொழுது அவர் தேவனை துதிக்கின்றார். 2 சாமுவேல் 22:1-51 எல்லாவற்றிற்கும் சிறப்பாக சாலமோன் பாத்தீங்கன்னா ஒரு அழகான தேவாலயத்தை கட்டுகின்றார். அங்கு தனக்காக எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்தார் என்று சொல்லி நன்றி செலுத்தி 1 ராஜாக்கள் 8:14-21 நன்றி செலுத்துகின்றார். அதுல 1 ராஜாக்கள் 8:15 பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் அவருடைய தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை அப்படியே சாலமோனுடைய வாழ்க்கையில கரத்தினால் நிறைவேற்றினார். ஒரு சிறந்த ஆலயத்தை உன்னுடைய மகன் கட்டுவான் என்று தாவீதுக்கு சொன்னார். அதன்படி சாலமோன் ஒரு அழகிய ஆலயத்தை கட்டினார். பிரியமானவர்களே, அதன் நிமித்தம் சாலமோன் துதிக்கின்றார். அக்கினியே இறங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு நன்றி பலியை சாலமோன் செலுத்துகின்றார். மரியாளுடைய வாழ்க்கையிலும் கூட பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க ஈண்டெடுத்தாங்க. அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக லூக்கா 1:46-55 அவங்க சொல்றாங்க, ஆண்டவருக்கு என்னுடைய வயிற்றிலே ஆண்டவர் பிறந்ததுக்காக நன்றி என்று சொல்லி கூறுகின்றார்கள். இயேசுனுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா அவர் ஊழியத்துல இருக்கும் பொழுது 5 அப்பம் 2 மீன் தான் அவர் கையில இருந்துச்சு. அதனை பிதாவினிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அதை சீஷர்கள் மூலமா மற்றவங்களுக்கு கொடுத்தாரு. 5000 பேர் சாப்பிட்டாங்க. இப்படி சாப்பிட்டு ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஏசாமி நன்றி சொல்லிதான் காரியங்களை செய்கின்றார். இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் நம்மோடு கூட இருந்து நாம் அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழும் பொழுது, நன்றி செலுத்தி வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாய் பூர்ண சம்பூர்ணமாய் செய்வார். முதலாவது பார்த்தோம், இதுவரை நடத்திய தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று பார்த்தோம். 2வதாக நாம் பார்க்க இருப்பது, இதுவரை நடத்திய தேவன் இனிமேலும் நடத்துவார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட நம்ம சோர்ந்து போயிடுறோம், பலவீனம் ஆயிடுறோம், கவலைப்படுறோம். அது நிமித்தம் தேவையற்ற குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் வருகின்றது. குடும்பங்களிலும் சரி, வேலை ஸ்தலங்களிலும் சரி, மற்றும் நம் இருக்கின்ற இடங்களிலும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் இம்மட்டும் என்னை நடத்தினார், இனிமேலும் அவர் என்னை நடத்துவார் என்று நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம் தேவை. விசுவாசத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கையே. நிச்சயம் ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அதை நாம் சுதந்திரித்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கும். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு உண்மை சம்பவம் லூக்கா 17:15-19 பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா அங்க குஷ்டரோகிகள் 10 பேர் வர்றாங்க ஏசாமி நோக்கி. அவர் அந்த 10 பேருக்கும் சுகத்தை தருகிறார். ஆனா ஒரே ஒரு ஆள் தான் திரும்பி அவரிடத்துல நன்றி சொல்கிறார். நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு, உங்க கூட 10 பேர் மொத்தமா நீங்க இருந்தீங்க, 9 பேர் மீது பேர் எங்கே என்று கேட்டுவிட்டு அவனுக்கு அழகாக சொல்கின்றார்,
லூக்கா 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, அவரில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான் என்று கூறப்பட்டுள்ளது. 17ஆம் வசனம் சொல்கின்றது, அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று அப்படி கேட்கிறார். ஏசாமி, எங்க மீதி 9 பேர் என்று. ஆனாலும் கூட ஆண்டவர் விசுவாசித்து அவ்வளவு பேருக்கு சுகம் கொடுத்தார். ஆனா ஒரே ஒரு ஆள் வந்து நன்றி சொல்றாரு. இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இதாங்க முக்கியமான ஒரு காரியமே. அந்த 10 பேர்ல எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிச்சு எல்லாருக்கும். ஆனா அந்த ஒரு ஆள் வந்து முழு மனதோட வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாரு. அவருக்குள்ள இருந்த விசுவாசம், திரும்பி ஆண்டவர் இடத்துல போய் நம்ம நன்றி சொல்லணும், தொடர்ந்து அவருக்கு சாட்சியா இருக்கணும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நன்மைகளை இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக நீங்க விசுவாசித்து பெற்றிருக்கலாம். ஒருவேளை நீங்க பெற்றதை நீங்க அப்படியே கேஷுவலா விட்டுட்டு ஆண்டவரை மறந்து இருக்கலாம். அந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களோடு கூட இந்த நேரத்தில் பேசுகின்றார். அவர் உங்களை அழைக்கின்றார். அவர் உங்களை நோக்கி பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உனக்கு எல்லாவற்றையும் திரும்ப தருவேன், இரட்டத்தனையாய் தருவேன் என்று சொல்கின்றார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று. கிருபையினாலதான் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் அனைவரும் ஏசாமி ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அவருடைய கிருபை தான். அவர் கிருபை நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினால, இயேசுவின் கல்வாரி சிலுவையில சிந்திய இரத்தத்தினால கழுவப்படும் பொழுது அவருடைய கிருபை நம் மேல் தங்குகின்றது. அவருடைய கிருபை என்னால் நம் மீது ஊற்றப்படுகின்றது. அதன் மூலமாகத்தான் அநேக ஈவுகளை அவர் பரலோகத்திலிருந்து தருகின்றார். தந்து நம்மை எல்லா காரியங்களிலும் ஒவ்வொன்றிலும் அவர் நமக்கு எல்லா கடந்து போகும்படியாய் செய்கின்றார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கின்றது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது நம்ப முடியாத நம்ப பண்ணுகிற தேவன் தான் இயேசு கிறிஸ்து. காணப்படாத நமக்கு கொடுக்கக்கூடியவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட காரியம்தான் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அவரை நோக்கி நாம் அதுதான் விசுவாசம் அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அந்த விசுவாசத்தின் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்காக அவர் நிச்சயம் என்னென்ன காரியங்கள் நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை அவர் முடியும்படியாய் செய்வார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கின்றது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று. அநேக முன்னோர்கள் வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிஞ்சவங்களும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நம்பி இருந்தவர்கள் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அநேக ஆச்சரியமாய் அவர்களை நடத்தியிருப்பார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாளில் கூட வருகின்ற தலைமுறைக்கு நம்மை சாட்சியாக ஆண்டவர் எழுப்புகின்றவராய் இருக்கின்றார். அதனால நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு முறைதான். அதனால நம்மளுடைய தலைமுறை வாழ்த்தும்படியாய் இதுவரை நடத்திய தேவன் விசுவாசத்தோடு கூட நம்மை இனிமேலும் நடத்துவார் என்று நாம் நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே எல்லா காரியங்களையும் அவர் ஒவ்வொரு நிலைகளிலும் நம்மை வழிநடத்துவார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3ஆம் வசனம் சொல்கின்றது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா நமக்கு அநேக சோதனை இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு இருப்போம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை சுற்றிலும் நெருக்கி கொண்டிருக்கும். அதுல போய் உலகத்துல நாம் உழந்து போய் விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை வீணாய் போய் இறுதியிலே ஒரு மரணம் போன்ற ஒரு சூழ்நிலை நிகழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவர் இயேசு நம்மை தெரிந்தெடுத்து நம்மை ரட்சித்து இந்த நாளிலும் கூட உங்களையும் என்னையும் சாட்சியாக வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சோதனைகளை நாம் அகப்படும் பொழுது நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சை அந்த இடத்துல இருக்கும். அந்த சோதனையில உலக பிரகாரமான காரியங்கள்ல கெட்ட காரியங்கள்ல நம்ம ஈடுபடக்கூடாது என்று தேவனுடைய அந்த சத்தம் நம்முடைய காதுகளில் மெல்லிய ஓசையாய் கேட்கும். எப்பொழுது என்றால் அவரோடு கூட நாம் இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே அவருக்குள்ளான விசுவாசத்தில் இருக்கும் பொழுது நாம் தீய காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்ல முடியாது. அவ்வாறு தேவன் பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார். அதோடு கூட நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகின்றவராய் இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், இதுவரை நடத்திய தேவன் இனிமேலும் நடத்துவார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது, இதுவரை நடத்திய தேவனை தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது தொடர்ந்து ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். காலையில எந்திரிச்சோன்னா உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லக்கூடாது.
முதலாவது எழுந்து நம்மை ஆயத்தம் செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவரை துதித்து, அவரை விசுவாசித்து, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, அவருடைய வேத வசனங்களை, வாக்குத்தத்த வசனங்களை நாம் பற்றிக்கொண்டு, அவரை பற்றிக்கொண்டு நாம் இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே அதோடு கூட ஜெபிக்கும் பொழுது அந்த நாளானது நாம் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனும் நம்மோடு கூட வருவார். அவரை நாம் பற்றிக்கொண்டு ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய நாமத்திலே நாம் கூப்பிடும் பொழுதும், சித்தத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணும் பொழுதும், சார்ந்து வாழ்கின்ற பொழுதும், அவருடைய வழியில் நடக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுதும், அவருடைய முற்றிலும் அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கும் பொழுதும் தேவன் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருக்கின்றார். அவரை பற்றி கொண்டு வாழ்கின்ற ஒவ்வொரு வாழ்க்கையும் சாட்சியுள்ள வாழ்க்கையாய் இருக்கும். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகின்றது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று. ஆண்டவருக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பழைய பாவ காரியங்கள், பழைய சாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போய் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது, அவரை பற்றி கொண்டு நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஒரு புதிய மனிதர்களாய் இருப்போம். ஒருவேளை படிக்கின்ற இடங்கள்ல இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் படிப்பிலே ஞானத்திலே சிறந்து விளங்கும்படியாய் செய்வார். நம்முடைய ஒவ்வொரு ஜெபங்களையும் பிள்ளைகள் கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகளுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பதில் அளிப்பார். அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தின் ஆவியை தந்து அவர்களை நடத்துவார். இந்த நாளிலும் கூட அவரையே பற்றி கொண்டு நாம் இருக்கும் பொழுது, ஏசாமியை பற்றி கொண்டு நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைகளிலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். வேதத்தில் அநேக வாக்குத்தத்த வசனங்கள் இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் ஒவ்வொன்றையும் அந்தந்த தேவைக்கேற்ப, ஒருவேளை உதாரணத்திற்கு உங்களுக்கு பணம் இல்லாம கடன் பிரச்சனையில கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கலாம். அப்பொழுது வசனம் சொல்கின்றது, வாக்குத்தத்தம் சொல்கின்றது, என் தேவன் தம்முடைய ஐசுவரத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் பற்றி கொண்டு நாம் வாழும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய எல்லா பணக்குறைவுகளையும் நீக்கி நமக்கு பொருளாதாரத்துல பண கஷ்டங்களிலிருந்து ஒரு விடுதலை தந்து நிறைவுள்ளவர்களாய், ஆசீர்வாதம் நிறைந்தவர்களாய் ஆக்குவார். அதுபோல ஞானத்துல குறைவுள்ளவர்களாய் இருந்தால் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கும் பொழுது பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தின் ஆவியை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தருவார். ஒருவேளை இந்த நாளிலும் கூட வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள், ஆண்டவரை மட்டும் சார்ந்துருங்க. உலகத்துல மனுஷரை சார்ந்திருந்தீங்கன்னா ஒருவேளை அவங்க ஒரு சில நேரங்கள் ஒரு சில வகைகள்ல தான் உதவ முடியும். ஆனா முற்றிலும் ஆண்டவரை இயேசுவை நோக்கி நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா எதிர்மறையான காரியங்களிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தருவார். சங்கீதம் 63:8 இவ்வாறு கூறுகின்றது, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று. ஒரு மனிதனுக்கு முக்கியமானது ஆவி, ஆத்மா, சரீரம். அதுல ஆத்மா கரைப்பட்டு போயிருந்தா நம்முடைய வாழ்க்கை தோல்வியடைந்த வாழ்க்கையா போயிடும். அது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையா நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னா ஆவி ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கணும், ஆத்மா பரிசுத்தமா இருக்கணும். சிந்தையிலே கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை வைத்து நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அந்த சிந்தையில கெட்ட சிந்தைகள் இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிந்தைகள் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில தூய்மையா இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். வேலை செய்கின்ற ஸ்தலங்களானாலும் சரி, மற்றும் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல நாம் உண்மையா இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது, அவரை பற்றி கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை எல்லா நிலைகளிலும் நம்மோடு கூட இருந்து அவர் தம்முடைய வலது கரத்தை நீட்டுகின்றார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். யோசுவா 23:8 சொல்கின்றது, இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல, அதாவது ஆண்டவரோடு கூட பற்றி இருந்தது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை மீட்டெடுத்து அவங்கள அழகா ஆண்டவர்களுடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி செழிப்பான கானான் தேசத்திற்குள்ளாக அழைத்து அவர்கள் அங்கு இருக்கும்படியாக கிருபை தந்தார். இந்த நாளிலும் கூட இந்நாள் வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில ஒருவேளை எல்லாவற்றிலும் சரியான நபர்களாக இருந்து கொண்டிருக்கலாம், ஆண்டவரோடு கூட நல்ல ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் தொடர்ந்து ஆண்டவரை நீங்கள் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயம் அவர் உங்களை நடத்துவார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு, அது உங்களுக்கு தெரியும், உலகத்துல வெளிலேருந்து பார்க்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும் என்ன குறைவு உங்களிடத்தில் உண்டு என்று. அந்த குறைவை நீங்கள் நேரடியாக மனுஷரிடத்துல சொல்ல வேண்டாம்,
ஆண்டவரிடத்துல ஏசாமி இடத்துல கூறும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு எட்டாதும் விளங்காதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய பாவங்களை அவர் கழுவி நம்மை பரிசுத்தவான்களாய் ஆக்கி தொடர்ந்து அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வைப்பார். உபாகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கின்றது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டு வாழும் பொழுது, அதான் முக்கியம், எல்லாவற்றோடும் கூட அவரை பற்றி கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்மோடு கூட நமக்குள்ளாக ஏசாமி அவர் வாசம் செய்வார், நம்மோடு கூட வருவார். நாம் செல்கின்ற இடத்திலெல்லாம் அவரே உன் வழிகளெல்லாம் என்னை நினைத்துக்கொள், உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாய் எல்லா நிலைகளிலும் அவர் ஆசீர்வதித்து நடத்துவார். வேதத்தில் ஒரு உண்மை சம்பவம் இருக்கின்றது. யோபை குறித்து நாம் அறியலாம். அவர் பார்த்தீங்கன்னா கிழக்கத்தி புத்திரர்களே மிகவும் செல்வாக்காய் இருந்தார். அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைந்திருந்துச்சு. பிள்ளைங்க இருந்தாங்க, ஆடு மந்தைகள் எல்லாம் இருந்தது. சாத்தான் அவர் மேல கண் வைத்தான். அப்பொழுது நேரடியா தேவனிடத்துல வந்து கேட்கிறான், எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்கிட்ட இருக்கு, ரைட்டு, நான் அவரை தொந்தரவு பண்ண எனக்கு அனுமதித்தாங்க. அப்போ சொல்றார், ஜீவனை மட்டும் எடுத்துக்கொள்ளாதே என்று சொல்லி அந்த யோபின் இடத்துல சாத்தான் போய் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் இழக்கும்படியாக செய்கின்றான். அவர்கிட்ட இருந்த எல்லாம் போயிருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு நல்ல காரியம் என்னன்னா, எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார். அதோடு கூட விசுவாசத்தோடு கூட இருந்தார், தேவனை பற்றி கொண்டு இருந்தார். அதான் ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தார். எந்த சூழ்நிலை, எந்த சோர்வுகள் எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட, சரீரத்தில் பார்த்தீங்கன்னா பருக்கள் வந்துருச்சு, சொந்த மனைவியே நீ செத்து போயிருன்னு சொல்றாங்க, நீ இருக்கிறது வேஸ்ட்ன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட யோபு சொல்கின்றார், யோபு 23:10, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்ற அந்த ஒரு விசுவாசம் அவருக்குள்ளாக இருக்கு. என்ன கஷ்டம் வந்தாலும் என் வழியை ஏசாமிக்கு தெரியும், இம்மட்டும் அவர் என்னை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் சோதித்தாலும் நான் பொன்னாக விளங்குவேன் என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட விசுவாசம் தான் பிரியமானவர்களே நமக்கும் தேவை. யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கின்றது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று. பாருங்க, அவருடைய விசுவாசம் பாருங்க, எனக்கு இன்னும் அநேகத்தை தருவார். எல்லாவற்றையும் இழந்துட்டார், இனிமேல் அவருக்கு வர்றதுக்கு ஒன்றும் வாய்ப்பில்லை. குழந்தைகளையும் இழந்து விட்டார், செல்வங்களையும் இழந்து விட்டார், எல்லாம் கூட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனாலும் கூட அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களுக்கென்று குறித்ததை இம்மற்றும் நடத்திய தேவன் எபினேசராய் இனிமேலும் உங்களுக்கு நடத்துவார். அதனால நீங்க சோர்ந்து போக வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. யோபு 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கின்றது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று கூறப்பட்டுள்ளது. அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசிக்கின்றது நிமித்தம் என் இருள் கடந்து போகின்றது, என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வருகின்றது என்று யோபு சொல்கின்றார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு இருள் இருக்கலாம், அது நமக்கு தான் தெரியும். அந்த இருள் நீங்க வேண்டும் என்றால் அவரை நோக்கி, ஏசாமி நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இம்மட்டும் நடத்தின தேவன் நம்முடைய வாழ்க்கையில அந்த இருளை கடந்து போகும்படி செய்வார். எப்படி யோபினுடைய வாழ்க்கையில அவர் அந்த இருளை கடந்து போக செய்து, யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரினார் என்று கூறப்பட்டுள்ளது. யோபு பார்த்தீங்கன்னா உண்மையாய் இருந்தார், கர்த்தரை துதித்தார், கஷ்டத்துல கர்த்தரோடு கூட ஐக்கியத்தில் இருந்தார், நல்ல விசுவாசத்தோடு கூட அவரை பற்றி கொண்டிருந்தார். அதன் நிமித்தம் அவர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இரட்டத்தனையும் எல்லாவற்றையும் தேவன் தந்தாராம். யோபு 42:12 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று கூறப்பட்டுள்ளது. யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை அழகாக ஆசீர்வதிப்பார், இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் தொடர்ந்து நடத்துவார். அப்படிப்பட்ட தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்களோடு கூட இருக்கின்றார். அந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட இணைந்து உங்களுக்குள்ளாக அவர் வாசம் செய்து இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இதுவரை நடத்திய தேவனுக்கு 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். இதுவரை நடத்திய தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், இதுவரை நடத்திய தேவன் இனிமேலும் நடத்துவார் என்பதை விசுவாசிக்க வேண்டும், இதுவரை நடத்திய தேவனை
தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். இந்த காரியங்கள் மூன்றையும் நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை அருமையாய், ஆச்சரியமாய், சிறப்பாய் எல்லா நிலைகளிலும் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இறுதியாக வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் சொல்கின்றார் சங்கீதம் 48:14, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இம்மட்டும் எபினேசராய் நடத்திய தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் கூட தேவன் தீர்க்க தரிசனமாய் பேசுகின்றார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உங்களுடைய தேவன், அவர் உங்களை மரண பரியந்தம் நடத்துவார். நிச்சயமாகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நல்ல போராட்டத்தை போராடுங்கள், ஓட்டத்தை முடியுங்கள், இயேசுக்குள்ளாக விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள், தேவனை பற்றி கொள்ளுங்கள். ஜீவ கிரீடம் உங்களுக்காக இருக்கும். ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக இம்மட்டும் எங்களோடு கூட எபினேசராய் நடத்தின தேவன் இனிமேலும் நீர் காத்து நடத்த போவதற்காய் நன்றி சுவாமி. இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட நீர் இருந்ததுக்காய் நன்றி சுவாமி. விசேஷமாய் இம்மட்டும் நீர் அவர்களை நடத்தினீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல வேண்டும் சுவாமி. உம்மை விசுவாசிக்க வேண்டும், தொடர்ந்து உம்மை பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த மூன்று காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்யும் பொழுது நீர் எல்லா நிலைகளிலும் எங்களை நீர் வழிநடத்துகின்றவராய் இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தினீர், இனிமேலும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இனியும் நடத்துங்கப்பா. பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. அதோடு கூட வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலை வழிவாசல்களை தாங்க. தொடர்ந்து வேலை ஸ்தலங்களிலே இருக்கின்றவர்களுக்கு நீர்தாமே நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக்கி தாங்கப்பா. அங்க இருக்கின்ற எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு சமாதானத்தையும் நல்ல வேலை செய்கின்ற ஒரு என்விரான்மெண்ட்டையும் தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்க. நீரே இறங்கி வந்து உடைய ஆணிப்பட்ட கரங்களினாலே அவர்களை தொட்டு நீர் சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நீர் அவர்களை நடத்தினீர், இனிமேலும் அவர்களை சுகவீனங்களிலே விடுதலை தந்து காத்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ பண கஷ்டத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு நீர்தாமே பூர்ண ஒரு விடுதலை தந்து நல்ல பொருளாதார ஆசீர்வாதங்களை தந்து நீர் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்தில் குழந்தை இல்லாமல் இந்த ஜெபத்திலே ஏறெடுக்கின்ற அவர்கள் விண்ணப்பத்தை நீர் கேட்டு அவர்களுக்கு குழந்தை பேற்றை தந்து ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து என்னென்ன தேவைகளுக்காக இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்கின்றார்களோ, குடும்பத்திலே சமாதானம் இல்லை மற்றும் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது
இருக்கிறது என்று கேட்கின்றார்களோ எல்லாவற்றையும் நீர் பூர்ணமாய் தந்து இதுவரை எபினேசராய் இம்மட்டும் நடத்தின தேவன் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் இனிமேலும் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் எல்லா அந்தகார வல்லமையிலே மேற்கொண்டு சகல வாக்குத்தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜெபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.